புதன் கிரகத்துல அதோட மேற்பரப்புக்கு அடியில 10 மைல் தடிமனுக்கு வைரங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. புதன் கிரகம் பொதுவாவே புதிர்கள் நிறைஞ்ச கிரகம். மத்த கிரகங்களை விட இதுல இருந்த எரிமலைகளோட செயல்பாடுகள் ரொம்ப சீக்கிரமாவே முடிவுக்கு வந்திருக்கு. புதன் கிரகத்தோட உட்பகுதியில உருகி இருந்த மேக்மா கார்பன் நிறைஞ்சதா இருந்திருக்கு. இந்த மேக்மா புதன் கிரகத்துக்கு மேற்பரப்புல வெளியேறி கிராஃபைட் திட்டுகளா படிஞ்சிருக்கு. இதனாலதான் புதன் கிரகமே இருண்ட நிறத்துல இருக்கு. உருகிய நிலையில இருந்த இந்த கார்பன் நிறைஞ்ச மேக்மா புதனோட மேற்பரப்புக்கு அடியில கார்பன் நிறைஞ்ச ஒரு அடுக்கா மாறி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இது கிராஃபைன் அடுக்கா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சமீப கால ஆராய்ச்சிகள் இந்த அடுக்கு பூராவும் வைரங்கள் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்லுது. சரி, இத விஞ்ஞானிகள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? 2008 இருந்து 2015 வரைக்கும் புதன் கிரகத்தை சுத்தி வந்த மெசஞ்சர் அப்படிங்கிற செயற்கைக்கோள் கொடுத்த அந்த கிரகத்தை பத்தின முக்கியமான டேட்டாக்கள் மூலமா இத விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. புதனோட துருவங்கள்ல வாட்டர் ஐஸ் இருக்குன்னு சொன்னதும் இந்த மெசஞ்சர் செயற்கைக்கோள் தான். விஞ்ஞானிகள் புதன் கிரகத்துல வைரங்கள் உருவான விதத்தை புரிஞ்சிக்க புதன் கிரகத்தோட மேற்பரப்புக்கு அடியில இருந்த அடுக்கு மாதிரியே ஒரு செயற்கையான அடுக்க உருவாக்கி புதன் கிரகத்துல நிலவி இருந்த அதிகப்படியான அழுத்தத்தையும் வெப்பநிலையையும் செலுத்தி சோதனை செஞ்சு பார்த்தாங்க. மெர்க்குரி கிரகத்தோட மேக்மா காலப்போக்குல திடமாகி கிரகத்தின் மைய பகுதிக்கும் மேற்பரப்புக்கும் இடையில வைரங்கள் நிறைஞ்ச அடுக்கா உருவாக்கி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி திரவ நிலையில இருந்த மெர்க்குரி கிரகத்தோட மைய பகுதி திடமானதா மாறி இருக்கலாம். மிச்சம் மீதி இருந்த திரவம் கிறிஸ்டலா மாறி காலப்போக்குல வைரமா மாறி இருக்கலாம். இப்படி அவங்க செஞ்ச ஆய்வு மூலமா 2 விதமான முடிவுகளுக்கு அவங்க வந்தாங்க. வைரங்கள் அடர்த்தி மிகுந்தது, ஆனா மெட்டலை விட கனமானது இல்ல. அதனால கார்பனும் உலோகங்களும் நிறைஞ்ச புதன் கிரகத்தின் மைய பகுதிக்கு மேல வந்து புதன் கிரகத்தின் மேற்பகுதிக்கு அடியில 1 கிலோமீட்டர் கனத்துக்கு ஒரு அடுக்க உருவாக்கி இருக்கு. அதோட தடிமன் கால போக்குல அதிகமாகி 10 மைல் அளவுக்கு கூடி போயிருக்கு. மெசஞ்சர் செயற்கைக்கோள் அனுப்பின டேட்டா மூலமாவும் விஞ்ஞானிகள் நிகழ்த்தின ஆய்வுகள் மூலமாவும் புதன் கிரகம் பாறைகள் நிறைஞ்ச மற்ற கிரகங்கள்ல இருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. வைரங்களாலான அடுக்கு உருவாகி புதன் கிரகத்தோட வெப்பத்தை தணிச்சு இருக்கு. 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாவே அதோட மேற்பரப்புல இருந்த எரிமலைகளோட செயல்பாடுகள் முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த வைரங்களாலான அடுக்குதான்னு சோதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சியும் இணைஞ்சு 2018 அனுப்பின பேபி கொலம்போ செயற்கைக்கோள் 2025 புதன் கிரகத்தை அடைஞ்சு அவைகள் அனுப்ப போகும் டேட்டாக்களுக்காக விஞ்ஞானிகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னோட ஜிகே ஜங்கல் சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க.